Namah Shivaya. Om Namah Shivaya. வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்களின் ஜீவபீட தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் சித்தர் பீடம் திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். திருவாரூர் நகருக்கு பல சிறப்புகள் இருக்கிறது. அதில் முக்கியமாக தியாகராஜ சுவாமி திருக்கோவில், பிரம்மாண்ட தேர், கமலாலய திருக்குளம் பிரசித்தி பெற்றவை. திருவாரூருக்கு இன்னொரு அடையாளமும் இருக்கிறது. அதுதான் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமியின் மடாலயம். குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி இங்கே ஜீவ சமாதி கொண்டுள்ளார். இறை அருளால் இளம் பிராயத்திலேயே ஞானம் கைவரப் பெற்று பல சித்து வேலைகளை புரிந்தார் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். வியாதியுடனும் விரக்தியுடனும் வாழ்ந்தவர்களை நல்வழிப்படுத்தினார். நாட்டின் பல பகுதிகளுக்கும் பயணித்த இவர் தனது இறுதி காலத்தில் திருவாரூரை வந்தடைந்தார். அங்கே மடப்புறம் பகுதியில் ஓடம்போக்கி ஆற்றின் கரையில் அமர்ந்து 1835 ஆண்டு ஜீவசமாதி ஆனார். சித்தர்கள் ஜீவசமாதியில் ஆழ்ந்தும் இவ்வையகத்தில் வாழ்ந்து வருபவர்கள் ஆவார்கள். அவர்களின் உடல் எக்காலத்திலும் அழிவதில்லை என்பதற்கு ஆதாரமாக இந்த சமாதி பீடம் விளங்குகிறது. இவரின் சமாதி இன்னும் மண்ணுக்கு அடியில் மூடப்படாமல் உள்ளது. மடாதிபதி மற்றும் சிறிய படியின் வழியே உள்ளே இறங்கி பூஜைகள் செய்வார். குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி ஜீவ சமாதியான இடத்தின் மேலே ஒரு சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு தினமும் வழிபாடுகள் நடந்து வருகின்றன. இதில் நண்பகல் 12 மணிக்கு நடக்கும் பூஜை சிறப்பானது. குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி நண்பகல் 12 மணிக்கு ஜீவ சமாதி ஆனதால் அந்த வேளையில் நடக்கும் பூஜையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒன்றாக கருதப்படுகிறது. குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் பிறப்பின் வரலாறை பற்றி நாம் அறிய முற்படுவோமானால், திருச்சிக்கு அருகே உள்ள சிற்றூர்தான் கீழாளத்தூர். இங்கே சிவ சிதம்பரம் பிள்ளை மீனாம்பிகை தம்பதிகள் வசித்து வந்தனர். பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கியவர் சிவ சிதம்பரம் பிள்ளை. இந்த தம்பதிக்கு மக்கட்பேறு அமையவில்லை. எனவே பல தலங்களையும் தரிசித்து வந்தனர். ஒருமுறை இவரும் திருவண்ணாமலைக்கு சென்றிருக்கிறார். அங்கே மலை உருவாக திகழும் மகாதேவனை வழிபட்டு கோவிலுக்கு சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் தரிசித்தார். இரவு பொழுதில் அங்கேயே இருவரும் தங்கினர். அன்றிரவு இருவரின் கனவிலும் அண்ணாமலையார் தோன்றி, நானே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று அருளினார். அடுத்த நாள் காலை கோவில் சென்று ஆண்டவனுக்கு நன்றி கூறிவிட்டு தங்கள் ஊருக்கு திரும்பினர் தம்பதியினர். கனவு கண்டது போல் மீனாம்பிகை அம்மையார் மணி வயிறு வாய்க்க பெற்றார். 10 மாதங்கள் கழித்து நல்ல ஆண்மகனை ஈன்றெடுத்தார். திருவண்ணாமலை ஈசனின் அருளால் பிறந்தமையால் அருணாச்சலம் என்ற சிசுவுக்கு நாமகரணம் சூட்டினர். இவர்தான் பின்னாளில் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி என அறியப்பட்டார். குழந்தைகளுக்கே உண்டான சில குணங்களையும் தாண்டி அருணாச்சலம் வளர்ந்தார். சில நேரங்களில் பத்மாசனம் போட்டு நிஷ்டையில் இருப்பார். சில நேரங்களில் மௌனம் அனுஷ்டித்து எதையோ வெறித்து பார்த்தபடி இருப்பார் அந்த குழந்தை. அருணாச்சலத்தின் நிலைமை குறித்து பெற்றோர் கவலைப்பட்டனர். பிறந்த குழந்தை 5 வயதாகியும் பேசவில்லை. இந்த நிலையில் ஒரு நாள் அவர்களது வீட்டுக்கு காவி உடை, உடலெங்கும் திருநீரு, கயிற்றில் அலங்கரிக்கும் ருத்ராட்ச மாலைகள் அணிந்த துறவி ஒருவர் வந்தார். சிவ சிதம்பரம் பிள்ளை வந்திருந்த சிவனடியாரிடம், தவமிருந்து பெற்ற எங்கள் புதல்வன் அருணாச்சலம் பேசாமல் இருக்கிறான், ஏன் சுவாமி என்று கேட்டிருக்கிறார். அந்த குழந்தையை பார்க்கலாமா என்று கேட்டார் துறவி. உடனே துறவியை வீட்டின் உள்ளே அழைத்து சென்ற சிவ சிதம்பரம் பிள்ளை அருணாச்சலத்தை காட்டியிருக்கிறார். அப்போது அந்த பிள்ளை கண்களை மூடியபடி தியானத்தில் திளைத்திருந்தது. துறவியார் மெல்ல புன்னகைத்தார். பிறகு சிவ சிதம்பரம் பிள்ளையை நோக்கி, இந்த பிள்ளை தெய்வ அனுகிரகத்தால் பிறந்த செல்வம். இந்த உலகத்தில் உள்ளோர் நற்கதி அடைவதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறது. இப்போது உங்கள் புதல்வனுடன் பேசி பாருங்களேன் என்றார் துறவி. சிவசிதம்பரம் பிள்ளையோ குரல் தழுதழுக்க, குழந்தாய் அருணாச்சலம், ஏன் கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாய்? பேசப்பா, உன் மழலை மொழியை கேட்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் என்றார். அவ்வளவுதான். 5 வருடங்களாக பேசாமல் இருந்த அந்த இறைவனின் அவதாரம் முதல் முறையாக பேசியது. சும்மா இருக்கிறேன். சரிப்பா, சும்மா இருக்கிறாயா? நீ யார் என்றார் துறவி. மூடிய கண்களை திறக்காமலேயே புன்னகையோடு, நீயேதான் நான், நானேதான் நீ என்று சுருக்கமாக பதில் சொன்னது குழந்தை. உனது பதில் சத்தியம்.
நான் புறப்படுகிறேன் என்ற துறவி விடைபெற்றார். பெற்றவர்கள் புலங்காகிதம் அடைந்தனர். சுவாமிகள் தனது வாழ்நாளில் பல ஊர்களுக்கு பயணித்து பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். நீலப்பாடி, சிதம்பரம், விருத்தாச்சலம், திருவண்ணாமலை, திருப்பதி முதலிய தலங்களுக்கு சென்று ஆங்காங்கே பல அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். திருப்பதியில் இருந்து புறப்பட்டு சென்னையை அடைந்தார். திருவட்டியூரில் பட்டினத்தாரின் சமாதி அருகே சில நாட்கள் இருந்திருக்கிறார். இறுதியாக திருவாரூர் வன்மீகபுரத்தை அடைந்தார். அங்கே சோமநாத சுவாமி கோவில் அருகே உள்ள ஓடம்போக்கி ஆற்றின் படுகையிலும் ஆற்றங்கரையில் உள்ள மரங்களின் அடியிலும் தங்கியிருந்த நாட்களை கழித்தார். பெரும்பாலான நேரத்தை தவம் இருப்பதில் செலவிட்டார். பசிக்கும் போது சாலையில் இறங்கி அங்கே உணவு யாசித்தார். எது கிடைத்ததோ அதை உண்டு வந்தார். சித்தூர் மாவட்டத்தில் வசித்து வந்த சோமநாத முதலியார் பெரும் செல்வந்தர். வயிறு சம்பந்தமான நோயால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தார். பார்க்காத வைத்தியர் இல்லை, சாப்பிடாத மூலிகை இல்லை, என்றாலும் பலனும் இல்லை. இறுதியாக யாரோ சிலர் சொன்னதன் பேரில் நடராஜ பெருமானை தரிசிக்க சிதம்பரம் வந்து சேர்ந்திருக்கிறார். அங்கு சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி கோவிலில் உள்ள மூர்த்திகளை வணங்கி உணவே எடுத்துக் கொள்ளாமல் விரதம் இருக்க தொடங்கினார். 2 நாட்கள் சென்றன. முதலியாருக்கு நடராஜ பெருமானின் அருள் கிடைக்கவில்லை. 3ஆம் நாள் காலை வேளையில் ஒரு முடிவெடுத்தார். இன்றைக்குள் எனது நோய் குணமாகவில்லை என்றால் இரவில் நடராஜரின் சந்நிதி முன்னாலேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று தீர்மானித்து கூர்மையான கத்தி ஒன்றை தன் இடுப்பில் மறைத்து வைத்துக் கொண்டார். இரவு வேளை நடராஜருக்கு கைங்கரியம் செய்யும் அர்ச்சகர் பணி முடிந்ததும் சந்நிதியை பூட்டிவிட்டு வெளியேறினார். அப்போது தூண் மறைவில் இருந்த முதலியார் வெளியே வந்தார். தில்லை பெருமானே, என் வேண்டுகோளுக்கு நீ இணங்கவில்லை. ஆகவே நான் என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்றபடி கத்தியை எடுத்து கழுத்தை அறுத்து தற்கொலை செய்ய முயன்ற போது அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சந்நிதியில் இருந்த ஓர் அசரீரி வாக்கு, அப்பனே, உனது நோய் இங்கே குணமாகாது. திருவாரூருக்கு சென்று தட்சிணாமூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்தால் அந்த கணமே குணமாவாய் என்று ஒலித்தது. மனம் மகிழ்ந்த முதலியார் மறுநாள் அதிகாலையிலேயே திருவாரூர் புறப்பட்டார். தியாகராஜ பெருமானின் கோவில் அடைந்தார். அங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தார். இரவு வரையில் சந்நிதியிலேயே அமர்ந்து தியானித்தார். அப்போதும் அவரது நோய் குணமாகவில்லை. அப்படியே உறங்கிவிட்டார். அப்போது நடராஜ பெருமான் அவரது கனவில் தோன்றி, அப்பனே, நாம் உமக்கு அடையாளம் சொன்ன தட்சிணாமூர்த்தி இவர் அல்ல. இதே ஊரில் ஒருவன் நிர்வாணமாக திரிந்து கொண்டிருக்கிறான். அவனிடம் செல் என்றார். அதன்படி அடுத்த நாள் காலையில் அலைந்து திரிந்து நடராஜ பெருமான் கனவில் சொன்ன தட்சிணாமூர்த்தியை கண்டுபிடித்தார் முதலியார். பிறகு சுவாமி கொடுத்த பிரசாதத்தை உட்கொண்டார். அந்த கணமே முதலியாரை பிடித்திருந்த வயிற்றுவலி இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. ஆனந்தம் மேலிட சுவாமியை பலவாறு துதித்து பழம் முதலிய பொருட்களை காணிக்கையாக வைத்து வணங்கினார். சிதம்பரம் நடராஜ பெருமானால் தட்சிணாமூர்த்தி என்று குறிப்பிட்டதால் அருணாச்சலம் என்கிற சுவாமி அதன் பிறகு தட்சிணாமூர்த்தி சுவாமி என்றே அழைக்கப்படலானார். இவர் 1835ஆம் ஆண்டு ஜீவசமாதி ஆனார். மடாலயம் என்றாலும் மிகப்பெரிய கோயிலாகவே திகழ்கிறது. பலிபீடம், நந்திதேவர், பிரகாரம் என்று விஸ்தாரமாகவே இது இருக்கிறது. மடாலயம் மணி ஓசையும் மத்தள முழக்கமும் சேர பூஜைகள் நடக்கின்றன. இந்த மத்தளத்தை வழங்கியவர் சரபோஜி மன்னர். அதுபோல் ஜீவசமாதியில் இருக்கும் லிங்க திருமேனிக்கு அணிவிக்கப்படும் பதக்கத்தையும் இந்த மன்னரே வழங்கியிருக்கிறார். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கு பெரும் திரளாக கூட்டம் வருகிறது. பகல் முழுவதும் பூஜைகளை தரிசித்து அன்று இரவு தங்கி மறுநாள் காலையில் புறப்பட்டு செல்லும் பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆவணி மாத உத்திரத்தன்று குரு பூஜை நடக்கிறது. வருடாந்திர வைபவங்கள் அனைத்தும் இங்கு குறைவில்லாமல் நடந்து வருகின்றன. தற்போது தவத்திரு குமாரானந்த சுவாமி மற்றும் தவத்திரு பிரம்மானந்த சுவாமி ஆகிய இருவரும் பட்டத்தில் உள்ள இரு குரு மகா சன்னிதானங்கள் ஆவார்கள். 1984ஆம் ஆண்டிலிருந்து இவர்கள் பட்டத்தில் இருந்து வருகிறார்கள். மகான்கள் பிறக்கிறார்கள். மக்களின் சுகதுக்கங்களுக்காக தங்களை வருத்தி கொண்டே வாழ்கிறார்கள். மகான்களின் ஜீவன் ஒரு கட்டத்தில் அடங்குதல் என்பது காலத்தின் கட்டாயம். ஆனால் அவர்கள் எங்கும் வியாபித்து தங்களது இன்னொருளை இந்த பூவுலகுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பரிபூரணமான ஒரு சாட்சி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் தான். சமாதி மிகவும் அருமையாகவும் அழகாகவும் அமைந்துள்ளன. சமாதியின் பின்புறம் அமர்ந்து தியானம் செய்தால் அருமையான அனுபவங்களை நாம் பெறலாம். இந்த திருக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். இந்த ஜீவசமாதியின் அமைவிடம்
திருவாரூர் மடப்புறமாகும். மடப்புறம் என்பது திருவாரூர் நகரத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தொலைவிலேயே இந்த மடப்புறம் அமைந்திருக்கிறது. இந்த ஜீவபீடத்தை தொடர்பு கொள்ள தட்சிணாமூர்த்தி மேலாளர் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி மடாலயம், மடப்புறம், திருவாரூர் 610001. தொலைபேசி எண் 0436222732. மீண்டும் சொல்கிறோம், 0436222732. மீண்டும் மற்றும் ஒரு இனிய ஜீவபீடத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.